அப்படின்னு கலந்து வரேன். கேள்வி என்னன்னா, நாம மனதை இயக்கிறோமா, மனம் நம்மளை இயக்குதா? இதை கொஞ்சம் என்ன தெளிவுபடுத்திக்கணும். இந்த நான்கிறது என்னது? மனசுக்கு அப்பால் ஒரு நான் இன்னொன்று தனியா இருக்கா? மனசுக்குள்ளதான் நான்கிறதே இருக்கு. அந்த நானே மனசுடைய இயக்கத்துல அந்த நானுமே தன்னை ஒரு ரோல் நீட்டு காட்டிக்கிட்டு மனதினுடைய ஒரு பகுதியை மனசை ஆப்ரேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணும். உண்மையிலே ஒரு மனசுங்கிறது ஒண்ணுதான். மனசு மட்டும்தான் இயங்கிட்டே இருக்கு. அதுவே டூயல் ரோல் எடுத்துக்கிறது, டபுள் ஆக்ட் கொடுத்துக்கிறது. ஒரு பகுதியை இன்னொரு பகுதியை டாமினேட் பண்ற மாதிரி இருந்திருக்கு. மனசு மட்டும்தான் செயல்பட்டு இருக்கு. நான்கிறதும் மனதனுடைய ஒரு பகுதி தான். இன்னொரு பிரச்சனையா, அவங்க சொன்னாங்க 50 வயசானாலும் ஒரு 5 வயசு குழந்தையா மாறுன்றீங்க. ஆனா இப்ப இருக்கிற ஒரு புறச்சூழல், பொருளாதார சூழல், குடும்ப சூழல்ல அது மாறுறதுக்கு சாத்தியமா? இல்லை, இப்போ அதாவது நம்ம நேற்றைய விட அந்த உதாரணம் சொன்னால, உதாரணமா இப்போ உங்களுக்கு ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒருத்தர் ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு, பண்றாரு. அப்போ உங்களை அறியாமலே உங்களுக்கு கோபம் வரும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா, கோபத்தை காட்ட வேண்டாம், ஒருத்தர் நன்மையாக பேசி அவரை அனுப்பி விட்டுருவோம்னு சொல்லி ஒருத்தர் சிரிச்சு பேசி அவருக்கு சாதகமாக பேசி போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுருவீங்க. இப்போ இதில் 2 பகுதி இருக்கு. முதல் பகுதியில் உங்களுக்கு கோபம் வருது. 2வது பகுதியில் நீங்கள் அந்த கோபத்தை காட்டாமல் அவர் மேலே அன்பை காட்டுறீங்க. இது 2வது பகுதி. இவங்க அறிவை பயன்படுத்தி தான் அந்த செயலை நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ இந்த 2 ஸ்டேஜ் இருக்கு. முதல்ல கோபம் வந்தது, அந்த கோபத்தை செயல்படுத்துறதுன்னா அது அப்படியே கோபத்தை காட்டுறது, அது மென்மையாக ஹேண்டில் பண்ணி அவரை டீல் பண்ணுறீங்க. இப்போ இதில் அறிவுள்ள பகுதி அது 2 பகுதி இருக்கும். முதல் பகுதியில் கோபம், 2வது பகுதியில் அதை ஹேண்டில் பண்ணுறீங்க. இதில் எது அறிவுள்ள பகுதி? 2வது பகுதி அறிவுள்ள பகுதி. எது இன்னோசன்ட் ஆனது? 2 பகுதியில் எது இன்னோசன்ட் ஆனது? முதல் பகுதி இன்னோசன்ட் ஆனது. கொஞ்சம் உங்களை கேட்காம அதுவாக வருது. எல்லாருமே நம்ம வாழ்றது எல்லாமே முதல் பகுதியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே குழந்தையா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நாம என்னன்னு சொல்லிச்சோம்னா, அந்த 2வது பகுதியில தான் நம்ம ரெகனைஸ் பண்றோம். நான் குழந்தை இல்லை, நான் அறிஞன், நான் இப்படிப்பட்டவங்கிறத 2வது ஸ்டேஜ்ல தான் எடுத்து நீங்க டீல் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எல்லாருமே குழந்தையா தான் இருக்கும். அதனால நம்ம குழந்தை ஆகிறதுக்கு என்னோட முயற்சி எல்லாம் பண்ண தேவை. குழந்தை ஆகிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னால அது குழந்தைங்களுடைய முயற்சி இல்லை, அதுவும் அறிவினுடைய முயற்சி தான். அதனால குழந்தையா இருக்கிறதுன்னு நம்ம பர்த் ரைட், அது இயற்கையாகவே நடந்துட்டு இருக்கு. இயற்கையாக நடந்துட்டு இருக்கு. நீங்க அந்த குழந்தை தன்மைனா நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னா, குழந்தை எப்படி செயல்படுமோ அதே மாதிரி நடக்கிறதுக்கு தான் குழந்தை தன்மைங்கிறது இல்லை. குழந்தை அதுக்கு அகப்புறம்ங்கிறதே கிடையாது. அது அகத்திலையும் குழந்தையா இருக்கும், புறத்திலையும் குழந்தையா இருக்கும். இப்போ நாம என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம புரிஞ்சுக்கிட்டா